அடுத்த போப் தேர்வு செய்யப்படும் விதம் குறித்து வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. போப் பிரான்சிஸினுடைய மறைவை தொடர்ந்து அடுத்த போப்பாக யார் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான பட்டியல் வெளியாக இருக்கு. இந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இடம்பெற்று இருக்காங்க, இந்த தேர்வு எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்க்கலாம். உலகத்திலேயே கத்தோலிக்க தேர்வு முறையிலேயே இது மிகவும் ரகசியமாக நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு தான் போப்பினுடைய இந்த தேர்வு அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியலில் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, பியட்ரோ பரோலின் அப்படின்னு இத்தாலிய பூர்வீகமாக கொண்ட 70 வயதான கார்டினல் பியட்ரோவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் போப் பிரான்சிஸுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு நபராக அறியப்பட்டவர் அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவருடைய காலகட்டத்தில் 2018 சீனாவுடனான பிஷப்புகள் நியமனம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தான் பரோலின் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. சரி, இந்த பட்டியலில் அடுத்ததாக இருக்கக்கூடிய நபர்னு பார்த்தோம்னா லூயிஸ் அன்டோனியோ டாக்லே. இவர் 62 வயதை பூர்த்தி செய்த நபர், பிலிப்பைன்ஸை பூர்வீகமாக கொண்டவர். மணிலாவினுடைய முன்னாள் ஆர்ச் பிஷப்பாகவும் இவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஆசிய கண்டத்திலிருந்து ஒருவேளை டாக்லே தேர்வு செய்யப்பட்டா இவர் தான் முதல் போப் அப்படிங்கிற ஒரு பெருமையையும் பெறுவார். இவருக்கு அடுத்தபடியாக பட்டியலில் யாருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்ததாக இருக்கக்கூடியவர் பீட்டர் டக்சன் அப்படின்னு கானா நாட்டை சேர்ந்த 76 வயதான கார்டினல். இவர் தேர்வு செய்யப்பட்டா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு கருப்பினத்திலிருந்து தேர்வு செய்யப்படக்கூடிய போப்பாக அறியப்படுவார் அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கருப்பின போப் அப்படின்னு பார்த்தோம்னா விக்டர் 1 காலகட்டத்திலையும் அதன் பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து மிலிட்டன்ஸ், கெலாஷியஸ் 1 ஆகிய கருப்பினத்தவர்களுடைய காலகட்டத்தில் போப்புகளாக இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக அறியப்படுகிறது. அடுத்ததாக பீட்டர் எட்டோ, ஹங்கேரியை பூர்வீகமாக கொண்ட 72 வயதான பீட்டருக்கு போப் பிரான்சிஸினுடைய கருத்துகளோடு தொடர்ந்து முரண்பாடுகள் இருந்தது அப்படிங்கிறது நிறைய செய்திகளில் பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த பட்டியலில் இறுதியாக இருக்கக்கூடியவர்னு பார்த்தோம்னா மேத்யூ ஜூபி அப்படின்னு இத்தாலியை சேர்ந்த நபர். இவரும் உக்ரைனுடைய அமைதி தூதராக பிரான்சிஸாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அந்த அளவிற்கு இவர் போப் பிரான்சிஸினுடைய நெருக்கமான வட்டாரத்திலையும் இருந்திருக்கிறார். ஸோ இவருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பார்க்கப்படுகிறது. இதுல இந்த தேர்வு முறையில யார் யாரெல்லாம் வாக்களிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 80 வயதிற்கு உட்பட்ட கார்டினல்கள் இதுல வாக்களிக்கிறதுக்கான தகுதியை பெறாங்க. மொத்தமாக 135 கார்டினல்கள் போப் யார் அப்படிங்கறத தேர்வு செய்யறதுக்கான தேர்தலில் வாக்களிப்பாங்க. இந்தியாவிலிருந்து 4 பேர் இதுல வாக்களிக்கிறதுக்கான தகுதி பெற்றிருக்கிறாங்க. அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 72 வயதான கார்டினல் பிலிப் நேரி ஃபெராவ், கோவாவினுடைய பேராயராக இருக்கிறார். அதே போன்று கார்டினல் பசேலியோஸ் கிளிமீஸ் அப்படின்னு கேரளாவை சேர்ந்த 64 வயதான கார்டினலும் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார். அடுத்து இருக்கக்கூடிய 2 நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தினுடைய கார்டினலாக இருக்கக்கூடிய அந்தோனி பூலா, 63 வயது நிரம்பியவர். இவர் தான் இந்தியாவினுடைய முதல் தலித் கார்டினலாக அறியப்படுகிறார். ஹைதராபாத் பேராயராக இருக்கிறார். அதே போன்று கார்டினல் ஜார்ஜ் ஜேக்கப் குவக்காடு கேரளாவை சேர்ந்தவர், கேரள பேராயராக இருக்கிறார். 51 வயதை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய இந்த கார்டினலுக்கும் போப் தேர்வில் வாக்களிக்கிறதுக்கான அந்த தகுதி என்பது கிடைத்திருக்கிறது. சோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பட்டியலில் யாருக்கான வாய்ப்பு இருக்கும், யார் போப்பாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.